இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஓகே சார், 1 வீக்ல நான் 1 வீக்ல நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், ஃபைல்லாம் அங்கே தான் இருக்கு. ஓகே சார். என்னாச்சுமா? ஆர் யூ ஓகே? ஐ அம் ஓகே சார். ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. அப்புறம் முக்கியமா உங்ககிட்ட இல்லம்மா, நான் உங்ககிட்ட சார் நாளைக்கு சார், பேசுறேன். ஐ அம் ஓகே சார், நோ ப்ராப்ளம், கண்டினியூ. நீங்க ஏதோ பிஸியா இருப்பீங்க போல இருக்கு. சார் 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 1 மினிட் சார். ஐயோ சார், ஏங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியலையா? மாப்பு போட்டுட்டு இருக்கேன். ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஆபீஸ் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். வீடியோ கால்ல என் பாஸ் இருக்காங்க, கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு மாப் போட்டுக்கிட்டு கேமரால மூஞ்ச காமிச்சிட்டு இருக்கீங்க. என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? ஏமா, உனக்கு உன் வேலை முக்கியம், எனக்கு என் வேலை முக்கியம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, நீங்க தான் என் வேலையை பார்க்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ கூட தான் என் வேலையை பார்க்க விடாம பண்ற. மாப் போடுறேன்னு தெரியும்ல, எந்திரிச்சு ரூம்குள்ள போக வேண்டியதானே? அப்படி இல்லைன்னா வீடியோல ஏன் மூஞ்சி தானே தெரியும். ஹலோ, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் சொல்லமா. வீட்டுக்கு வந்தா கொஞ்சமாச்சும் வீட்டு வேலை பார்க்கணும். இங்கேயும் வந்து நடுப்புற உட்காந்துக்கிட்டு ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தா நான் வீட்டு வேலை பார்க்கணுமா? என்ன, நான் வீட்டு வேலை செய்யறது இல்லைன்னு இந்த மாதிரிலாம் என்ன பழி வாங்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் ஒன்னும் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இல்ல, சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஓ, நீங்க சம்பாதிச்சிட்டா உங்க தட்டுக்கு சாப்பாடுங்க வானத்துல இருந்து வந்துடுமா? நானும் அத்தையும் வீட்டு வேலை செய்யலனா நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியுது, வயிறார சாப்பிட முடியுது. நாங்க செய்யற வேலையெல்லாம் கணக்கு போட்டா என்ன ஆகும் தெரியுமா? உன்னால ஈடு கட்டவே முடியாது. ஆமா ஆமா, பெரிய வேலை. இங்க பாரு, நான் செய்யற வேலை பத்தி தப்பா பேசுன அப்புறமா நல்லா இருக்காது, பாத்துக்க. அதே மாதிரிதான் நான் வேலை செய்யும் போது நீங்க தப்பா பேசுறீங்கல்ல, அது மட்டும் நல்லா இருக்குமா? இங்க பாரு, நீ என்ன அளவுக்கு என்ன பண்றீங்க? என்ன சண்டை? என்னடி? இப்பதாங்க கேசவா, உன் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் சொல்லி வை. பாத்தியா, அவ ஆபீஸ் வேலை பார்த்தா என்ன பெரிய இவளா? இந்த வீட்ல நான் தான் மூத்த மருமக, எனக்கு அப்புறமா தான் இவ. ஹலோ ஹலோ ஹலோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்ல எத்தனை மருமக வந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான். ஆமா, ஈக்குவல் ரைட்ஸ்னா வீட்டு வேலை எல்லாம் பாக்குறியா நீ? ப்ரோ நீங்க கூட்டி போங்க ப்ரோ. கவிதா, சும்மா இருங்க. இங்க பாரு கேசவா, அவங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல பேசினாங்க அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி வைங்க, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேபி பேபி, சொல்லுங்க தம்பி. மாமா, நான் கேட்டிருந்தேன்ல மாமா, டேட்டு. அது பேசிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் சொல்றோம். கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மாமா. வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறோம் மாமா. கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா. கண்டிப்பா அடுத்த வாரம் சொல்லிடுறோம். சரிங்க மாமா. நான் ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், நான் கூப்பிடுறேன் தம்பி. சரிங்க மாமா, வச்சிடுறேன். அக்கா அக்கா, நீங்க அக்கா கோயில் வாசல்ல பூக்கூட வச்சிருக்கேன்ல. ஆமாமா, உங்க பேரு ரேவதி தானே? ஒரு வாட்டி வீட்டுக்கு கூட வந்திருந்தீங்கல்ல? ஆமாக்கா. உள்ள வாமா. பரவாயில்லக்கா, வாமா வா. வாமா உட்கார். இரு, நான் போய் காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம்க்கா. ஐயோ, நீ உட்காரு, வர. இந்த என்னம்மா, என்ன விஷயம்? அவர் இல்லையா? அவரா? யாரு? அவர்தான்க்கா, முருகன். ஓ, அவரு கடைக்கு வரவே இல்லையா, அதான் உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அவர் நல்லாதான் இருக்காரு. தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காரு. ஒரு 2-3 நாள்ல வந்துருவாரு. அவர் தங்கச்சி வீடு எங்கக்கா இருக்கு? அது இங்க இருந்து ரொம்ப தூரம்.
அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட ஃபோன் வேற இல்லையா? அக்கா, அவர் தங்கச்சி நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இருக்குமா, இரு தரேன். ம். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. ம். என்ன இந்த பொண்ணுக்கு முருக மேல எவ்வளவு அக்கறை? ஒன்னும் புரியலையே. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? சரி, நேரம் கிடைக்கும் போது ஃபோன் பண்ணுங்க. உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க எப்ப கடைக்கு வருவீங்க? சரி, வச்சிரவா? ம், சரி. என்ன ஸ்டைல் இது? ஆமா, என்ன நடக்குதுங்க? ஆஹா. ஆ. நம்ம வீட்ல அப்பா கேசவனுக்கு அப்புறம் உனக்கு தான் லவ் மேரேஜ் நடக்குது. ஆ? வெக்கப்படுற, நடக்காத நீ. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்டயே மறைச்சிட்டல நீ. இரு, நான் இப்பவே அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றேன். என்ன? இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றியா நீ? பாத்தியா? சும்மா பேசுறியா? அதுவும் நீ அத நான் நம்பணும். இரு, வரேன். ஹலோ ஹலோ மேடம், குட் மார்னிங். சார், சொல்லுங்க சார். மேடம் எப்படி இருக்கீங்க? இருக்கேன் சார். மேடம், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? என்ன சொன்னீங்க சார்? என்ன மேடம் ஆச்சரியமா இருக்கா? ஆமா, இத்தனை நாளா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நீங்களே கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு சார். கணேசன் பார்க் வந்துருங்க, நம்ம அங்கேயும் மீட் பண்ணலாம். சரிங்க சார்.